அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் 11/8/2024 முதல் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரமாக அமைவதற்கான சூழல் அடுத்த 7 நாட்களில் எந்தெந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்த்தால், அடுத்த 7 நாட்களில் மிக முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதலாக அமைவது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு காரணமாக பல தடைகள் விலகி வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு. வளர்பிறை சந்திரனாக வலம் வரும்போது பல்வேறு வகையான காரிய வெற்றிகளை கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது 17ஆம் தேதி முதல் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் இருந்து 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதும் சூரியன் 6ல் தான் வீற்றிருக்கிறார். எனவே அமோகமான வளர்ச்சி உண்டு. அவர் 7ல் ஆட்சி பலம் பெறுவதும் மிகவும் சாதகமான அமைப்பாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு நிச்சயமாக அனைத்து விதமான காரியங்களிலும் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள், சிரமங்களை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இனிமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான அலைச்சல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறையும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகக்கூடிய யோகம் உண்டு. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயங்கள் நிறைவாக அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் வெற்றியும் நிறைவாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க ருணரோக சத்ருஸ்தானத்தில். எனவே இந்த வேளையில் எதிர்கொள்ளக்கூடிய நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு போன்றவற்றில் மிகவும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மனநிறைவு பெறக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சூழலை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை வித்யாகரகரான புதனின் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்கள் பல தடைகள், சிரமங்கள் எதுவும் இல்லாமல் சிறப்பாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானம், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக வீற்றிருப்பது அனைத்து காரியங்களிலும் உள்ள காரிய தடைகளை விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான யோகத்தை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் கலஸ்தரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான முதன்மையான யோக பலன்கள் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு புதிய வாய்ப்புகள் மனநிறைவை பெறக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு. சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் கலைத்துறையில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளை நுணுக்கமாக கையாளுவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. 7.5 சனியாக இருந்தாலும் கூட பல்வேறு வகையான சங்கடங்கள் மறையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை குறை சொல்பவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய சூழலை நிச்சயமாக உருவாக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதி ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. பாதிக்கு மேல் அவரது சஞ்சார தூரத்தை கடந்து விட்டார். இப்போது அவர் வக்ரம் பெற்றிருப்பதும் எதிர்பாராத பல அதிரடியான நன்மைகளை 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பெற்று தருகிறது. அதிலும் குறிப்பாக
குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளை இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தித்து வரக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான அதிரடியான முடிவுகளும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது. எனவேதான் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. ராகு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 சஞ்சரித்தாலும் கூட ராகுவால் பெரிய அளவில் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை. ராகு பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் தடைகளை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருந்தாலும் குருவின் சுப பார்வை கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக கணிசமாக குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே அஷ்டம கேதுவாலும் பல சிரமம் நிச்சயமாக குறையும். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 4 இருக்கிறாருங்க. குரு 4 இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் செவ்வாயுடன் இணைந்து மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையில திட்டமிட்டதை விட மங்களகரமான பல சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் சார்ந்த நல்ல விஷயங்கள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையில சந்தித்து வந்த குடும்ப ரீதியான சிக்கல்கள் நிதி சார்ந்த கடன் தொல்லைகள் போன்றவை மறையக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியாக இருந்தாலும் கூட திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சி நிறைந்த பல நல்ல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. பெண்மணிகள் எதிர்பார்த்தபடி குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்வதற்கான யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு.